நிறைய பேர் ஸ்டாக்ஸில் காம்பவுண்டிங் இருக்கா, மியூச்சுவல் ஃபண்டில் காம்பவுண்டிங் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நமக்கு ஒரு பிஸ்னஸில் எப்படி காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியணும். அது தெரிஞ்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடும். அதை விளக்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இப்போ ஒரு 10 லட்ச ரூபாயை முதலீடாக போட்டு ஒரு டீ கடை பிஸ்னஸை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். முதல் வருஷம் அந்த டீ கடையிலேருந்து நமக்கு வர வருமானம் 10 லட்சம். ரெவென்யூ, டோட்டல் இன்கம் அப்படின்னு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்ப்போம் இல்லையா, அதுதான் வருமானம். அதாவது அந்த வருஷம் அந்த டீ கடையில் நடந்த மொத்த வியாபாரம் தான் அந்த வருமானம். இந்த டீ கடையை நடத்துறதுக்கு அந்த வருஷம் நமக்கு ஆன செலவுகள் 8 லட்சம். பால் வாங்குறது, டீ வாங்குறது, டீ மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கறது, இடத்துக்கு வாடகை கொடுக்கறதுன்னு நமக்கு ஆன மொத்த செலவுகள் தான் இந்த 8 லட்சம். அப்போது அந்த வருஷம் நமக்கு வந்த லாபம் என்ன? 10ல் 8 போக 2 லட்சம். இந்த 2 லட்சத்தை மறுபடியும் இதே டீ கடை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சேர்த்து வைக்கிறோம். இன்னொரு டீ கடை ஆரம்பிக்க நமக்கு எவ்வளோ பணம் வேணும்? இன்னொரு 10 லட்சம் வேணும். ஆனால் நம்மக்கிட்ட சோஃபார் 2 லட்சம் தான் இருக்குது. ஸோ வருஷத்துக்கு 2 லட்சம் லாபம் வருதுன்னா 10 லட்சம் சேர்க்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 5 வருஷம் ஆகும். ஸோ 5 வருஷத்தில் நாம் 10 லட்சம் சேர்த்துருப்போம். 6வது வருஷம் இன்னொரு டீ கடை ஆரம்பிக்கிறோம். ஏங்க, இன்ஃப்ளேஷனை மறந்துட்டீங்களே, 5 வருஷத்தில் மறுபடியும் டீ கடையை ஆரம்பிக்கிற விலை அதிகம் ஆகியிருக்காது அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கணக்கு புலி கேள்வி கேட்கலாம். சரிதான். ஆனால் காம்பவுண்டிங்கை ஈஸியாக புரிஞ்சிக்க இந்த சிச்சுவேஷனில் இன்ஃப்ளேஷன் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த புது டீ கடையில் இருந்தும் நமக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம். அப்போ அந்த 6வது வருஷம் முடிவில் நம்மளோட மொத்த லாபம் என்னவாக இருக்கும்? கடைக்கு 2 லட்சம் ரூபாய்ன்னு 2 கடையிலேருந்து மொத்தமாக 4 லட்சம் ரூபாய் லாபம். அப்போ 3வது கடையை ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்த 10 லட்சம் ரூபாயை நாம் எப்போ சேர்த்துருப்போம்? வருஷத்துக்கு 4 லட்சம் லாபம்னா 2.5 வருஷத்தில் 10 லட்சம் சேர்த்துருப்போம். 2வது கடையை ஆரம்பிக்க 5 வருஷம் ஆச்சு, அதாவது 60 மாதங்கள் ஆச்சு. 3வது கடையை ஆரம்பிக்க அதில் பாதி 2.5 வருஷம் ஆகுது, 30 மாதங்கள். இப்போ நமக்கு 3 கடையிலேருந்து தலா 2 லட்சம் லாபம் வருது. அப்போ 4வது கடையை ஆரம்பிக்க தேவையான 10 லட்சத்தை எத்தனை மாதத்தில் சேர்த்துருப்போம்? 20 மாதத்தில் சேர்த்துருப்போம். 5வது கடை 15 மாதத்தில், 6வது கடை 12 மாதத்தில், இப்படியே போய் 10வது கடை 7 மாதத்துலேயே திறந்துருவோம். 2வது கடையை ஆரம்பிக்க 5 வருஷம் ஆச்சு, ஆனால் 10வது கடையை ஆரம்பிக்க 7 மாதம்தான் ஆகுது. பார்த்தீங்களா? இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது ஒரு பிஸ்னஸ்லேருந்து வர்ற லாபத்தை அதே பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை மேலும் பெருக்கிறது தான் காம்பவுண்டிங். ஒரு டீ கடையில் ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ் அதிலிருந்து வந்த லாபத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக 15 வருஷத்தில் 11 டீ கடையாக வளருது. இதே 15 வருஷத்தில் ரெவென்யூ 10 லட்சத்துலேருந்து 1 கோடி 10 லட்சம் அப்படின்னு வளருது. லாபம் 2 லட்சத்துலேருந்து 22 லட்சமாக வளருது. இதுலேருந்து என்ன தெரியுது? காம்பவுண்டிங் பிஸ்னஸ்லையும் ஒர்க் ஆகும். பிஸ்னஸில் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பிஸ்னஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்காக ட்ரேட் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக்லேயும் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும். அப்படின்னா ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும். எல்லா பிஸ்னஸ்லேயும் இந்த காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுமா? ஆகும். ஆனால் எல்லா பிஸ்னஸ்லேயும் பாசிட்டிவாக காம்பவுண்டிங் ஒர்க் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நெகட்டிவாகவும் காம்பவுண்டிங் ஆகலாம். நம்ம எக்ஸாம்பிளில் வருஷம் 2 லட்சம் லாபம் கொடுக்குற அருமையான டீ கடை பிஸ்னஸ், 10 லட்சம் வருமானத்தில் 2 லட்சம் லாபம் பார்க்குறோன்னா நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் 20%. எல்லா டீ கடை பிஸ்னஸும் அப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா? அவசியம் இல்லை. இப்போ 10 டீ கடை வச்சுருக்குறோம். ஒரு கடையில் 10 லட்சம் வருமானத்துக்கு 12 லட்சம் செலவு அப்படின்னு வச்சுப்போம். 2 லட்சம், அதாவது 20% அதில் நஷ்டம். 10 கடையிலையும் அதே நிலைமைன்னா வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்டம். அப்போ நம்ம 2 கடையை விற்று தான் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும். இது நெகட்டிவ் க்ரோத். இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அது நெகட்டிவாக காம்பவுண்ட் ஆகும். இவென்ச்சுவலி எல்லா கடையையும் விற்க வேண்டி வரும். அதனால தான் நாம் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அது லாபம் தர பிஸ்னஸாக இருக்கணும். ப்ராஃபிட் மார்ஜின் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதோட ஃப்யூச்சர் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் காம்பவுண்டிங். ஸோ ஒரு பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கணும்னா அதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்? இப்போ நம்ம டீ கடை எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே.
அது சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிறதுக்கு அதுக்கு என்ன தேவை? நல்ல கூட்டம் வந்து போய் இருக்கிற இடத்துல இருக்கணும். ஒரு ஜங்ஷனோட கார்னரில் இருந்தால் இன்னும் பெட்டர். நல்ல தரமான டீயை போடுற சூப்பர் டீ மாஸ்டர் வேணும். தரமான பால் சப்ளையர் வேணும். வேலை பார்க்குறவங்கள சந்தோஷமாக வச்சு எஃபிஷியண்ட்டாக வேலை வாங்குகிற நல்ல மேனேஜ்மெண்ட் வேணும். இப்படி ஒரு பிஸ்னஸை லாபகரமாக நடத்துறதுக்கு நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்குது. இதில் ஒன்று நாம் நினச்ச மாதிரி சரியாக போகலைனாலும் அது மொத்த பிஸ்னஸையும் பாதிக்கும். இது டீ கடைக்கு மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ்க்கும் பொருந்தும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ்க்கும் இது பொருந்தும். அதனால தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸை பற்றி நமக்கு நல்லா தெரியணும். அந்த பிஸ்னஸில் இருக்கிற ரிஸ்க்கும் நமக்கு நல்லா தெரியணும். முக்கியமாக அது பாசிட்டிவாக க்ரோ ஆகிற கம்பெனியா அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் பாசிட்டிவ் காம்பவுண்டிங்கோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அப்படி நமக்கு பாசிட்டிவாக காம்பவுண்டிங் ஆகிற கம்பெனியை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண தெரியலை அப்படின்னா அதுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸில் ஏற்கனவே டாப் கம்பெனிஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் க்ரோத் கம்பெனிஸை வெளியே தள்ளிடும். ஓவராலாக பாசிட்டிவாக காம்பவுண்ட் ஆகிற கம்பெனிஸ் தான் இண்டெக்ஸில் இருக்க போகுது. அதனால தான் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நோ பிரெய்னர் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்பவுண்டிங்கில் நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். நம்ம டீ கடை எடுத்துக்காட்டில் பார்த்த மாதிரி எல்லா வருஷமும் ஒரே 20% லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த லாபம் ஒரு வருஷம் 10%ல் இருக்கலாம், இன்னொரு வருஷம் 30%ல் இருக்கலாம். ஏன் சில வருஷம் வைரஸ் அவுட் பிரேக் ஆகி நம்ம வளர்ச்சி நெகட்டிவில் கூட இருக்கலாம். அப்போ இந்த காம்பவுண்டிங்கை நம்ம எப்படி மெஷர் பண்ண? அதுக்கு தான் சிஏஜிஆர்னு சொல்லப்படுற காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா பேசிக்காக என்ன பண்ணுதுன்னா, என்னோடய ஆரம்ப வேல்யூ இவ்வளவு, முடிவு வேல்யூ இவ்வளவு, இன்வெஸ்ட் பண்ணியிருந்த வருடம் இவ்வளவு. ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு ரேட்டில் தான் பிஸ்னஸ் வளர்ந்தது. ஆனால் இந்த ஃபைனல் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு வருடமும் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருந்தால் எவ்வளவு இருந்திருக்கும்? அதுதான் சிஏஜிஆர். இப்போ நம்ம டீ கடை எக்ஸாம்பிளில் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம். ஆனால் 10 வருஷத்தில் அது 10 கடையாக 1 கோடி ரூபாய் வேல்யூக்கு வளருது அப்படின்னா அதோட சிஏஜிஆர் 26%. அதாவது அதோட க்ரோத் ரேட் வருஷத்துக்கு 26%. 10 லட்சம் 10 வருஷத்தில் 1 கோடியாக வளர்ந்துருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 26% கொடுத்துருந்தாலும் 10 லட்சம் 10 வருஷத்தில் 1 கோடியாக வளர்ந்துருக்கும். அப்போ இந்த சிஏஜிஆருங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் எல்லா வருஷமும் ஒரே சதவீதத்தில் தான் வளரும். நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வர்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா வருஷா வருஷம் அதே குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அது மேலும் வளருது. அந்த வளர்ச்சி ஸ்மூத்தாக ஈவனாக ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துருக்கும். ஆனால் இங்கே இந்த பிஸ்னஸில் ஒவ்வொரு வருஷமும் அந்த வளர்ச்சி 10%, 25%, 35% அப்படின்னு மாறுபடும். என் ரிசல்ட் ஒன்று தான். ஆனால் அந்த பயணம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஸ்மூத்தாக மேலே போயிருக்கும். ஆனால் பிஸ்னஸில் கரடு முரடாக மேலேயும் கீழேயும் போய் வளர்ந்துருக்கும். அது ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நமக்கு பணத்தை உள்ளே போடும்போதே நமக்கு அது எந்த க்ரோத் ரேட்டில் வளரப்போகுது அப்படின்னு தெரியும். ஆனால் பிஸ்னஸில் அது வளர்ந்த பிறகு தான் எந்த க்ரோத் ரேட்டில் வளர்ந்துருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த அன்சர்டனிட்டி இருக்க போய் தான் பிஸ்னஸை ரிஸ்கின்னு சொல்கிறோம், ஃபிக்ஸட் டெபாசிட்டை ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிஸ்னஸில் காம்பவுண்டிங் இருக்குதுன்னா ஏன் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாம் காம்பவுண்டிங் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க? அவங்க எல்லாம் கவிதையில் சொற்குற்றம் இல்லை, ஆனால் பொருள் குற்றம் உள்ளது அப்படின்னு சொல்கிற நக்கீரர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் காம்பவுண்டிங்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வட்டிக்கு விடுற பிஸ்னஸை தவிர வேறு எந்த பிஸ்னஸ்லேயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் காம்பவுண்டிங் கண்டிப்பாக இருக்குது. காம்பவுண்டிங் வேறு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேறு. ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாம் ஃபிக்ஸட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கிறத தான் அவங்க அதில் காம்பவுண்டிங் இல்லை அப்படின்னு மொட்டையாக சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு எது முக்கியம்? ஆமாப்பா, சோறு தான் முக்கியம். நான் அதை கேட்கல. நான் கேட்டது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது முக்கியம்? நாம் இன்வெஸ்ட் பண்ணின பணம் வளரணும். அது ஆவரேஜாக எந்த க்ரோத் ரேட்டில் வளருது அதுதான் முக்கியம். அதில் காம்பவுண்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னு ஓவர் அனாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத ஆணி. இனிமேல் யாராவது உங்ககிட்ட ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் காம்பவுண்டிங் இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணுனா பூவை பூன்னு சொல்லலாம், பொய்ப்பொன்னு சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரியும் சொல்லலாம், அவங்க சொல்கிற மாதிரியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.